திருவாரூர் ஆழித்தேர் சாதாரண தேர் இல்லைங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழித்தேர். இந்த ஆழித்தேர் 4 நிலைகளையும் 7 அடுக்குகளையும் கொண்டதுங்க. 1925ஆம் ஆண்டு இந்த தேர் எரிஞ்சு போனதால 1930ல் புதிய தேர் செய்யப்பட்டதுங்க. பின்னால 1970ல் தேர்ல இருக்கக்கூடிய மரத்தால சக்கரங்கள் நீக்கப்பட்டு இரும்பு சக்கரங்கள் கொண்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த தேரினுடைய மொத்த உயரம் 96 அடி, மொத்த எடை 350 டன் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கலசத்துல 2 வெள்ளி குடைகளும் அமைக்கப்பட்டு இருக்கும். இந்த பிரம்மாண்டமான திருவாரூர் தேர்ல 64 ஆயக்கலைகளை குறிக்கிற வகையில 64 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. 4 வேதங்களை குறிக்கிற வகையிலையும் 4 குதிரைகளும் இருக்குங்க. தேர்ல கிட்டத்தட்ட 400 மர சிற்பங்கள் காணப்படுதுங்க. தேர் திருவிழாவின் போது சுமார் 2500 மூங்கில்கள் 150 கட்டு கயிற்றால மேல் கட்டுமானம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேரை அலங்கரிக்க 500 கிலோ எடையுள்ள துணிகளும் 50 டன் எடையுள்ள கயிறுகளும் 5 டன் பனைமர கட்டைகளும் பயன்படுத்துறாங்க. தேரினுடைய முன்பக்கத்துல 4 பெரிய வடக்கயிறுகள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வடக்கயிறும் 21 அங்குல சுற்றளவும் 425 அடி நீளமும் இருக்குங்க. ஒவ்வொரு சக்கரமும் 2.59 மீட்டர் விட்டம் இருக்குங்க. முன்னர் காலத்துல இந்த பிரம்மாண்டமான தேரை இழுக்க 12,000 பேர் தேவைப்பட்டதாகவும், அதற்கு பின்னாடி மக்கள் வடம் பிடிச்சு இழுக்க பின்புறத்துல இருந்து யானையை வச்சு முட்டி தள்ளி தேரை நகர்த்திருக்காங்க. தற்சமயம் மக்கள் வடம் பிடிச்சு இழுப்பதுடன் பின்புறத்துல 4 புல்டோசர் இயந்திரங்களை கொண்டு உந்தி தள்ளுறாங்க. முன்பெல்லாம் ஏராளமான முட்டுக்கட்டையை கொண்டு தேரை நிறுத்துறாங்க. தற்சமயம் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டத்தை கொண்டு தேரை நிறுத்துறாங்க. இந்த தேரானது திருவாரூர் நகர் முழுவதும் செல்லும் போது ஆரூரா தியாகேசா என்ற முழங்கிக் கொண்டே வடம் பிடிச்சு செல்றாங்க.